அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளியில் அருள்மிகு ஸ்ரீ வேண்டவராசி அம்மன் கோவிலை பற்றியும் இக்கோவிலில் நடைபெற்ற ஆடி பெருவிழாவை பற்றியும் தான் காண உள்ளோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள நெல்லிக்குப்பம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. கூடுவாஞ்சேரியிலிருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட வரலாற்றை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். சிறுவன் ஒருவன் மலை மீது கால்நடைகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சுயம்பு வடிவ அம்மனை கண்டான். அதை அறிந்த ஊர் மக்கள் மலைக்கு வந்து அம்மனை வணங்கிய போது, ஸ்ரீசைலம் அருகே கெண்டிக்கோட்டா கிராமத்தில் இருந்து வருகிறேன், தற்போது இங்கு ஆசி அளிக்க வந்துள்ளேன் என்று அசிரிதி ஒலித்தது. அதை கேட்ட மக்கள் மிகவும் ஆனந்தமடைந்து அம்மனின் சிலையை மலை மீது இருந்து ஊருக்கு கொண்டு வர மாட்டு வண்டியில் ஏற்றினார்கள். வரும் வழியிலேயே வண்டியின் அச்சு முறிந்தது. அதே இடத்தில் வேண்டவராசி அம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டது. இக்கோவிலின் ஸ்தல விருட்சமானது நெல்லி மரமாகும். இக்கோவிலில் உள்ள நெல்லி மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டினால் திருமணம் கைகூடும் மற்றும் 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து இங்குள்ள இடுக்கி அம்மனை வழிபட்டு தொட்டில் கட்டினால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். வேண்டும் வரங்களை நமக்கு கொடுப்பதால் இந்த அம்மனுக்கு வேண்டவராசி அம்மன் என்று பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள். இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆடி திருவிழா மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடைபெறுகிறது. இந்த ஆண்டும் அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம், 308 பால்கொட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூட்டு வழிபாடு, கூழ்வார்த்தல் விழா மற்றும் தீபாராதனை, விசேஷ புஷ்ப அலங்காரத்தில் வீதி உலா வைபோகமும் சிறப்பாக நடைபெற்றது. அதனை தான் நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். வேண்டும் வரங்களை அள்ளி கொடுக்கும் வேண்டவராசி அம்மனின் அருளை பெற இந்த காணொளியை பாருங்கள். அள்ள குறைந்திடுமா, சொல்லி முடிந்திடுமா, அள்ள குறைந்திடுமா, எல்லை இல்லா அழகு கோலம் எழுதி முடிந்திடுமா, நெல்லி மரத்தடியில் புற்றுக்குழி வளையில் துள்ளி ஆடும் மாடல் கோலம் தொழுது முடிந்திடுமா.
स्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள இந்த வேண்டவராசி அம்மன் கோவில் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். மேலும் தொடர்புக்கு தொலைபேசி எண்ண என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வேண்டவராசி அம்மனின் அருள் கிடைச்சிருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.